கடிக்கிறது அம்மா குட்டி சொன்ன நேரம் என்னோட காசு இல்ல நான் பண்ணி கொடுக்க இருந்த நேரம் அம்மா குட்டிக்கு மனசு இல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் அம்மு. நான் கயன். ஓகே, எங்களுடைய மச்சான் கயன். ஸோ நிறைய நாளாக எங்களுடைய சேனலில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கேன். ஸோ அவர் வந்து வேறு யாருமே இல்லை, என்னுடைய மச்சான்னு சொல்லியிருந்தான். நான் இருந்தாலும் என்னென்னு சொல்கிறேன், அந்த அறிமுகம் வந்து சொல்லி வீடியோ உள்ள இதுலேயுமே நாங்கள் செய்து கொள்ளலை. அதாவது வந்து அணுவுலக் சேனலில் வந்து அறிமுகம் சொல்லி எதுவுமே சொல்லலை. ஸோ இன்றைக்கு தான் முதலாக நாங்கள் அவரை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ அவர் சொந்த மச்சான், அதாவது வந்து தாய் மாமனுடைய மகன். என்ன அப்படிதான் அண்ணா அதான் சொந்த தாய் மாமனுடைய மகன். அது மட்டும் இல்லை, அண்ணியுடைய தம்பியாரும், அதாவது வந்து எங்களுடைய மூத்தண்ணாவுடைய மனைவியோட தம்பியாரும். ஸோ அதால் வந்து என்னென்னு சொல்கிறது, அந்த சொந்தம் இல்லாட்டியும் இந்த சொந்தம் மாதிரி அப்படி ஒரு அந்த என்னென்னு சொல்கிற சொந்தம் மட்டும் சொன்னால் இப்போ வழியில் இப்போ தூரத்து சொந்தம் இருந்து வந்து எங்களோட பழகி கொண்டிருக்கிற மாதிரி இல்லை. இது எங்களுடைய ஒரே வீட்டுக்கு இருந்து எங்களுடைய சின்ன வயசுலேருந்து இருக்கிறாரு. அவங்களுடைய அப்பா இறந்த காலத்துல இருந்து அப்பா இறந்த எவ்வளோ காலம் ஆயிட்டு கேட்கல சத்தமா 13 வருஷம் அப்பா இறந்து 13 வருஷம் ஆயிட்டு. அவங்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அக்காவும் மட்டும்தான். மற்றது அம்மாவும் கீரிமலையெல்லாம் இருந்தவங்க. அந்த நேரம் கீரிமலையில் இருந்தவங்க. அப்போ அப்பா இருந்த கையோட, அதாவது வந்து மாமா இருந்த கையோட எங்களோட வந்து, அதாவது வந்து அண்ணான்னு சொல்லி அவங்க ஒரு குடும்பம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இருந்து இருக்கிறார் உலகாலம். ஒரு மச்சான் மாதிரி இல்லாமல் அந்த வீட்டுக்கு மூத்த ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கிறார் என்று சொன்னாங்களா. மூத்தண்ணாக்கும் வந்து 2 பேருமே பொம்பளை பிள்ளைகள்லாம். அதால் இப்போ மூத்த ஆண்மகனா அவர் இருக்கிறார். ஸோ அவற்ற கதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலாக முடிக்கக்கூடிய கதை இல்லை. நம்ம குட்டி அவற்ற வரலாறு வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு. சரித்திரம் இல்லை, தரித்திரம். கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் நல்ல ஒரு கட்டிக்காரன். அதாவது வந்து படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கட்டிக்காரன். அப்போ எல்லாருமே வந்து பாராட்டுறது, ஸோ எங்கேயா இருந்தாலும் பாராட்டுறது. அதே மாதிரி ஸ்கூல்லேயும் வந்து நல்ல ஒரு மரியாதை. அப்போ அதுக்கு பிறகு அப்பா இருந்தார். ஸோ அதுக்கு பிறகு மாமா வந்து ஒரு வருத்தத்தால் படுக்கையில் கிடந்து நிறைய நாளைக்கு பிறகு ஆள் வந்து உயிர் விட்டவர். ஸோ உயிர் விட்ட பிறகு இவருடைய வாழ்க்கை வந்து தலகராக மாறிட்டு, அதாவது வந்து கிரிமினல் இருக்கையாக படிப்பில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தவர். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிப்பை விட்டு வெறுத்து வேறொரு பாதைக்கு போக வலிக்கிட்டபடியாக அப்படியே அந்நியார்கள் இங்கே கூட்டிக் கொண்டு வந்துட்டோம். ஆனால் கூட்டிக் கொண்டு வந்து அவர் வந்து அந்த படிப்பு, அதாவது வந்து அந்த ஓயில் அழினா அப்புறம் தான் இங்கே கூட்டிக் கொண்டு வந்தது. அது வரைக்கும் அவர் அங்காண்டு இருந்தவர். நாங்கள்லாம் நினைச்சது இவர் கட்டாயம் நல்ல ரிசல்ட் எடுப்பார்னு நினைச்சு கொண்டு இருந்தது. ஆனால் ஆண்ட சேர்க்க கொஞ்சம் பிழைச்சபடியாக படிப்பை கைவிட்டு இப்போ அண்ணாக்களோட வந்து இருந்தவர் வெல்டிங் வேலைக்குன்னு சொல்லி போய் கொண்டிருந்தவர். ஸோ இதை வந்து நானே அவரை பற்றி தேவையெல்லாம் கரைக்கணுன்ற மாதிரி நினைப்பீங்க. கட்டாயம் அவர்கிட்ட வாழ்க்கையிலேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தினா உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆள் வந்து வெல்டிங் வேலை தான் செய்து கொண்டிருந்தவர். ஸோ படிப்பு வராட்டி என்ன வேலையில் ஆர்வம் காட்டணும்னு சொல்லி போட்டு வெல்டிங் வேலை செய்து கொண்டு வந்தவர். அப்போ வெல்டிங் வேலை செய்து கொண்டு வரைக்கும் ஆளுக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அந்த வெல்டிங் வேலை வெக்கதானே அந்த ஹீட் வந்து இவற்றை உடம்புக்கு ஒத்து வரையில் அது வந்து வேறு வருத்தங்களை கொண்டு வர வலிக்கிட்டுச்சு. அவர் பிறகு அந்த வெல்டிங் வேலையை விட்டுட்டு பிறகு மேசம் வேலைக்கு அண்ணாவோடைய போய் கொண்டிருந்தவர். அதுவும் வந்து காலப்போக்கில் ஆளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் என்னான் இருந்தாலும் மேசம்பையில் வந்து தொடர்ச்சியாக செய்யலை. அப்படித்தான் அண்ணாக்கு வர்ற வேலையிலும் வந்து அப்படித்தான் கடுமையான வேலையெல்லாம் வரும். ஸோ அதுக்கு கொண்டே மாற்றுறாங்க எல்லாருமே. சரி, யாருமே அண்ணாவோட நிரந்தரமாக நிற்கிறீர்கள். ஏன்னா அப்படி தான் அண்ணா வேலை செய்யும். அந்த அண்ணா வந்து கொன்றாக்கத்தான் எடுக்கிறது. அப்போ என்ன மாதிரி முறையினமோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கொடுக்கும். அந்த என்ன சொல்கிற பார்த்து பெறாமல் சம்பளம் கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்கும். மற்றது அண்ணா வந்து ஒரு டைமுக்கு இந்த இவ்வளோ நாளைக்கே வீடு ஒன்று முடிப்பேன்னு சொன்னால் கட்டாயமாக தான் முடிச்சு கொடுக்கும். ஒரு நாளோ 2 நாளோ பின்தொடர விடாது. அந்த அதுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும்ன்றதுல ஆள் வந்து உஷாராக இருக்கிறபடியா படியில் கொஞ்சம் வச்சு ஆள் அதை கட்டி வேலை செய்து கொண்டு தான் இருந்தவர். ஸோ இவரும் வந்து கொஞ்சம் காலம் வேலை செய்து போட்டு இப்போ சரிவர ஆண்டு போட்டும் இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வழிக்கிட்டீங்க
கரெக்டாக இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் அந்த ஆரம்பத்தில் வெளிநாடு போய் எவ்வளோ காலம் வேலை செய்தீர்கள், எவ்வளோ காலம் நின்றீங்கள்ன்றதை நீங்கள் சொன்னால் தான் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னும் துபாய்க்கு போனாங்க. 5 வருஷத்துக்கு முதல் துபாய்க்கு. அது எங்கள் ஊர்க்காரன் அவரால் தான் வீசா வந்து அங்கே துபாயில் போய் ஒரு 2-3 மாதம் இருந்தாங்க. அவரும் இப்படித்தான் நாளைக்கு வேலைக்கு 2 நாளைக்கு வேலைக்கு விட்டேன்னு சொல்லி ஒரு 3 மாதம் வேலை இல்லை. அப்போ வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னால் இங்கே நாங்கள் காசு எல்லாம் கடன் வாங்கிட்டு போனது. அப்போ நான் வந்து வேலை இல்லைன்னா திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி அவர் வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ கட்டி போனீங்க? நான் ஒரு 3.5 லட்ச ரூபா கட்டி போனேன். அப்போ அதாவது வந்து 5 வருஷத்துக்கு முன்னால் 3.5 லட்சம் ரூபா காசு கட்டி வேலைக்குன்னு சொல்லி போனது. அப்போ அவங்க வந்து இங்கேருந்து போனது வேலை விசாவில் போகல. வேலை விசாவில் போயிருந்தால் வேலை கிடைச்சிருக்கும். அப்போ அவர் என்ன சொன்னதுண்டா, அது அங்கே ஊரில் இருக்கிற ஒரு அண்ணா தான் நேச்சந்த இருந்தவர். அப்போ நம்பி வந்து போனது, புறப்பட்டது. போய் அங்கே போனால் வேலை எடுத்தார் வேறன்ற ஒரு நம்பிக்கையில் போனது. போன இடத்துல 3 மாத காலமாக ஆக்கள் வந்து வேலைக்கு விடையில. அதாவது வந்து நாளைக்கு விடுறேன் நாளைக்கு விடுறேன்ற மாதிரிக்கு ஏமாற்றப்பட்ட நிலையில் ஆக்கள் இருந்தவையல். அப்போ இங்கே இருந்தால் ஆக்களுக்கு சிலவங்களுக்கு காசு போடுறது சாப்பிட்றதுன்னு சொன்னால் அங்கே வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, மற்ற ரூம்லேருந்து கிளைக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைக்கு ஆக்கள் மாட்டுப்பட்டிருந்து பிறகு 3 மாதத்துக்கு பிறகு சரி ஒன்றுமே சரி வரான்னு சொல்லி போட்டு ஆக்கள் திரும்ப இலங்கைக்கு வந்தது. அது வந்து அவங்களுக்கு அந்த கிடைக்கல. ஸோ அந்த 3 லட்சம் ரூபா வந்து மாற்றப்பட்டது. அதே மாதிரி இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஆள் வந்து கட்டாரால் வந்து இப்போ ஒரு 25 நாள்லாம் பெறும். ஸோ என்னோட 22 நாள் அப்படி தான் பெறுமே. அப்போ என்னோட வந்த நாள்லேருந்து என்னோட நிற்கிறேன். ஸோ 5 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் கட்டாருக்கு அனுப்பி வச்சது. அதாவது வந்து வேறொரு ஏஜென்ட்ஸ் மூலம். ஸோ உண்மையிலே அந்த சின்ன நாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் போய் நிறைய விதமாக வேலை செய்து கொண்டிருக்காங்க. இவற்றை பலன் இவற்றை ராசி என்னவோ தெரியல. இவர் போகிற இடம் எல்லாம் சின்னதாக ஒரு சின்னதான்றதை விட பெரிய அளவிலேயே சறுக்கி கொண்டிருக்கு. அப்போ அதை நினச்சி எல்லாருக்குமே கவலை. எங்களோட அம்மா வந்து அடிக்கடி சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பா. அவங்களுடைய அம்மா கவலைப்படுறாங்களோ இல்லையோ எங்களுடைய அம்மா வந்து அடிக்கடி சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பா. போகிற இடம் எல்லாம் இப்படியே நடந்து கொண்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் தமையனுடைய மகன் எல்லாம் அப்போ சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பா. அப்போ 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ போய் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தானே 6 மாதத்துக்கு முதல் கட்டாருக்கு போனவர். அதுக்கு எவ்வளோ முடிஞ்சது? அதுக்கு ஒரு 6 லட்ச ரூபா. 6 லட்சமே. அவர் கட்டாருக்கு போன அப்புறம் சாப்பிடாம விட்டு 6.5 லட்ச ரூபா முடிஞ்சு 6.5 தான் கூடயோ. அப்போ நீங்கள் சரி 6 லட்சம் ரூபா இங்கேருந்து போகிறதுக்கான சிலவோட சேர்த்து ஒரு 8 லட்ச ரூபா அதுதான் சொல்லணும். அப்படி சரி 6 லட்சம் ரூபா அவருக்கு 2 லட்சம் ரூபா இவைக்கு செலவு வந்திருக்கும். அதாவது வந்து 8 லட்சம் ரூபா காசோட பெரியல் வந்து கட்டாருக்குன்னு சொல்லி புறப்பட்டது 6 மாதத்துக்கு முதல். திடீரென்று இப்போ 20 நாளைக்கு முதல் வந்திருக்கணும். வந்து 6 மாதம் கழிஞ்சு வந்து நிற்கணும். 6 மாத காலமும் அங்கே வந்து ஒரு ரூமில் தான் இருந்தவே எந்த ஒரு வேலைக்குமே போகல. ஒரு ரூமில் சொல்லி தான் 3-4 ரூம் மாறி சொல்லலாம். அவங்க வந்து அந்த பிக்னிக் போன மாதிரி ஒவ்வொரு இடமா நின்று என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே என்னன்னு சொல்றது, காசு பணம் இருக்கிறார்கள் கூட அப்படி அதுதான் திரும்ப ஒரு 6 மாதம். ஆனால் அவருடைய கஷ்ட வேதனை எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியுமேன்னு சொன்னால் சரி நாங்கள் சின்ன நாட்டுக்கு போய் அங்கேருந்து உழைச்சி முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு எண்ணத்தில் வெளிநாட்டுக்கு புறப்பட்டது. ஸோ மறுபடியுமா 8 லட்சம் ரூபா காசு மாற்றப்பட்டது. ஸோ அதில் வந்து ஒரு ரூபாவுமே திருப்பி தெரியல. திரும்ப தெரியல. இங்கேருந்து டிக்கெட் போட்டு திரும்ப வந்து அதுக்கு இங்கேருந்து தான் சாப்பாட்டுக்கு மாதம் காசும் போகிறது. அதே மாதிரி இவங்க அங்கேருந்து வாரதுக்கும் இங்கேருந்து தான் காசு போனது என்ன டிக்கெட்டுக்கு. ஸோ அந்த ஏஜென்சி கதை கேட்கவுமே நானும் பக்கத்தில் நிற்பேன். அண்ணா அடுத்து கதை கேட்க அப்படி தான் சொல்லுவார். அண்ணா நாளைக்கு போடுறா ஆக்களை வலிக்க நிற்க சொல்லுங்கோ, சேவடத்து நிற்க சொல்லுங்கோ, இன்மணி போட்டு நிற்க சொல்லுங்கோ, சூழல் அடிச்சு நிற்க சொல்லுங்கோ, நாளைக்கு வேலைன்னு சொல்லியோ 6 மாதம் என்னென்ன ஓட்டிக்கிட்டு இருக்கல. ஸோ அதாவது வந்து இங்கேருந்து போவைக்கு அந்த வேலை விசாலோட போனால் தான் எல்லாமே. நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்குது. இப்படி விசாவில் எடுத்துக்கணும். நாங்கள் வரைக்கும் நிறைய பேரும் எங்களோட வந்தவங்க வேலைக்கு வந்து திரும்ப வந்து வேலை இல்லாமல் என்று சொல்லி நம்ம ஃப்ளைட்டில் வரைக்கும் நிறைய பேர் சந்திச்சு கிடைச்சினா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். வேலையே இல்லாமல் வந்து அந்த காசு கடனை இனி காட்டி முடிக்கிறதுக்கு தான் வேலை செய்யணும். ஏன்னா இங்கே இருந்து உழைச்சி சேர்த்த காசுன்னா வட்டிக்கு கடன்கள் பண்ணி தான் போன காசு திரும்ப அங்கேருந்து வந்து உழைச்சி அதை தான் கட்ட வேண்டிய எல்லாமே கிடக்கு. அது கட்டுறதுல வயசு போய்
ஓகே, அப்போ இந்த விடயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம்னு சொன்னால் உண்மையிலே நிறைய பேர் வந்து இந்த சின்ன நாடுகளுக்கு போய் இப்போ ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சின்ன நாடோ சரி பெரிய நாடோ சரி போகிறவங்க ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் மச்சானம் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கார். ஸோ அதை வந்து நாங்கள் வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் நிறைய பேர் இப்போ வழியிலேன்னு சொல்லி வழிக்கிட்டு கொண்டிருக்கிறீங்க. எல்லாருமே கூடுதலாக சின்ன நாடுகளுக்கு போய் கடன்பட்டு தான் பெரும்பாலானாக்கள் போகிறாங்க. ஸோ எங்களுடைய பிள்ளையால் ஏதோ நல்லா இருக்க போகிறோம்ன்ற நம்பிக்கையில் பெற்றவர்களும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் வேலையில் ஒன்றும் இல்லாமல் திரும்பி வரைக்கும் அந்த கஷ்டம் வந்து டபுள் மேரி இல்லை ட்ரிபிள் மேரி ஆகி சில இடங்களில் சாப்பிட்றதுக்கே சரியான ஒரு கஷ்டமாக இருந்து கொண்டு இருக்குது. ஸோ நாங்களே இத்தனை இடத்துல பார்த்துட்டோமே நகைன். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறதுக்கான மெயின் காரணம் வந்து இங்கேருந்து புறப்படுறவங்க கட்டாயம் வேலை விசாவோட போனீங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் வந்து பிழைத்து கொள்ளுவீங்க. அப்படி சொந்த பந்தமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லி போட்டு இங்கேருந்து நீங்கள் காசு எல்லாத்தையும் கட்டி போனீங்கன்னு சொன்னால் சில வழியெல்லாம் இந்த சொந்த பந்தம் கூட கை விடலாமே. சுவரண்டு இல்லை. இப்போ இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறது தான் அவரவர் பார்ப்பாங்களே ஒழிய மற்றவங்கள இப்போ யாருமே பார்த்து கொள்ள மாட்டாங்க. ஸோ அதால் வெளிநாட்டுக்குன்னு சொல்லி வலிக்கிறவங்க கட்டாயம் வலிக்கிறோம். ஏன்னா சரியான விசாவா எல்லாம் செக் பண்ணிட்டு வலிக்கிறோங்கோ. இந்த மாதிரி ஏமாறாங்கோ. ரெண்டு தடவை ஒரு தடவை இல்லை 2 தடவை ஏமாந்துட்டார். சரி பார்ப்போம், ஏமாற்றத்துக்கு பின்னால் ஒரு வெற்றி கிடைக்கும். சரி ஓகே, அப்போ நாங்கள் அந்த கான்செப்டை விட்டுட்டு இப்போ மற்ற கதைக்குள்ளே வருவோம். ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அம்முக்குட்டி சேனல் திறக்கப்போன்னு சொல்லி அன்றைக்கு நாங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தோம் நாங்கள். அப்போ இன்றைக்கு வந்து அம்முக்குட்டி வந்து சேனல் அவங்களுடைய சேனலில் வந்து முதல் வீடியோ போட போகிறோம். என்ன இன்றைக்கும் நாளைக்கோ இன்றைக்குண்ணே. ஸோ இன்றைக்கு வந்து முதல் வீடியோ போட போகிறோம். நான் தான் போட போன்னு சொல்லேன். ஏன்டா நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்போ எல்லாருக்கும் டக்குன்னு தெரியாதானே. நான் அப்போ நார்மலாக எனக்கு தெரிஞ்சதை வச்சு இவங்களுக்குன்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி இப்போ உங்களோட சேனலையும் வந்து இவங்க வீடியோவெல்லாம் எடுத்து தருவாங்க. நாங்கள் எடிட் பண்ணேன் பழகிட்டு அவங்க கூட எடிட் பண்ணேன் பழகிட்டு மற்ற அந்த சின்ன விஷயங்கள் அவைக்கு தெரியாது. அப்போ எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி விடுவீங்கன்னா நான் மிச்சத்தை செய்து போட்டு எடுத்து விடுவேன். இண்டையிலேருந்து நீங்கள் SA பிளாக் SA பிளாக் அதாவது வந்து செந்து அம்முன்றதை SA பிளாக்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேனல் மூலம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து யாருக்குமே அது வந்து காட்டாது. சர்ச் பண்ணி பார்த்தா கூட SA பிளாக்கை வந்து காட்டாது. கட்டாயம் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய லிங்கை வந்து நான் கொடுத்து விட்றேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயம் காட்டுமேன்னு சொன்னால் அவங்களும் வந்து வேறு யாரும் இல்லை என்னுடைய அக்காவுடைய மகளான. அப்போ அவங்களும் வந்து முன்னுக்கு வரணுமன்றது எங்களுடைய விருப்பம். மற்றது அவனும் வந்து சின்னப்படியும் தானே. அப்போ மேசம்பேரையில் அங்கே இங்கேன்னு சொல்லி வேலை செய்து கொண்டு கேட்கல பார்க்க சரியான கவலையாக இருக்கும். அப்போ நான் தான் சொல்லி இந்த ஐடியாவெல்லாம் போட்டு கொடுத்து அப்போ எங்களுடைய அக்கா அதாவது உங்களுடைய அம்மா தான் ஸோ நீங்கள் அப்புறம் எங்களை நினைக்கலாம் உங்கள்கிட்ட காசு இல்லையோன்ற மாதிரி எங்கள்கிட்ட இருந்தது. இப்போ எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி போட்டபடியாக காசு இல்லை. அதால் அம்முக்குட்டியுடைய அம்மா தான் அக்கா தான் வந்து நகையை அடைய வச்சு கொடுத்தேன். நகையை ஒன்று அடைய வச்சு கொடுத்து ஃபோன் ஒன்று வேண்டி கொடுத்தது. ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்து முன்னேற்றத்தை கண்டு இந்த நகையை அப்புறம் எடுத்து தாங்க தான் சொல்லி கொடுத்தேன். கட்டாயமாக தான் நீங்கள் சொல்லி ஆகணுமே. சொன்னால் நீங்கள் எவ்வளோத்துல ஜோதிச்சு கொண்டு வந்துருப்பீங்க யூடியூப் சேனல் சிறக்கணும்னு சொல்லி. ஆனால் இப்போ சில காலத்துக்கு முன்னுக்கு நான் வந்து கேட்டேன். நான் இப்படி அம்முக்குட்டி நீங்கள் யூடியூப் சேனல் செய்கிறேன்டா சொல்லுங்க நான் ஒரு ஃபோன் ஒன்று எடுத்து எல்லாம் சொல்லி கேட்க. அப்போ அம்முக்குட்டி சொன்னது நான் வந்து அத்தையாக்களோட செய்து கொண்டு இருக்கேன். அப்போ இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதானே கொஞ்ச காலம் போக சொல்கிறேன் மாமா அப்போ வண்டி தாங்கன்னு சொன்னது. ஆனால் அம்முக்குட்டி சொன்ன நேரம் என்னோட காசு இல்லை. நான் வண்டி கொடுக்க இருந்த நேரம் அம்முக்குட்டிக்கு மனசு இல்லை. அதான் பிரச்சனை. சரி ஏதோ நல்லபடியாக அக்காவுடைய சப்போர்ட்டால் அம்முக்குட்டியாக்கள் ஒரு சேனல் ஒன்றை ஓப்பன் பண்ணி அவங்களும் எங்களை மாதிரி படிப்படியாக வளர்ந்து வருவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்காக தான் நம்ம கூட இன்றைக்கு வந்து எங்களுக்கு சின்ன ரீட் ஒன்று வைக்க போகிறோம். நீங்கள் உங்களோட ரீட்டை கொண்டு வாங்க பார்த்துட்டு தான் நாங்கள் வீடியோ போடுறதோ எனக்கு வந்ததும் பழைவாங்க. பார்ப்போம் ரீட் என்னென்னு சொல்லி அன்றைக்கு அடியல் என்ன விழுது ஏன்னா. ஸோ அம்முக்குட்டி வந்து பார்த்தேன்னு சொன்னால் எங்களோட என்னென்னு சொல்கிறது மாமாவாக இருந்தாலும் நாங்கள் எட்டத்தில் இருந்து வளர்ந்தாக்கள் இல்லை. நாங்கள் வந்து அப்படி உண்டா எல்லாருமே இருந்து வளர்ந்தாக்கள். ஸோ அதில் வந்து என்னென்னு சொல்கிறோம் நாங்கள் வந்து சகஜமாக தான் எல்லாத்தையுமே பழகி கொடுறது. சில பேருடைய பார்வைக்கு அது தப்பாக தெரியலை. அப்புறம் என்ன சோடா 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 மட்டும்தானா இல்லை இல்லை இங்கே இருக்கு படிக்கிறது இது என்ன பணங்க பண்ணிங்க என்ன கொடுமை சொல்லுவாங்க. நல்லா இருக்கு
நல்லா இருக்குமோ அதை நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் சொல்லுவோம் அதான் சொல்லுவோம். சரி சாப்பிட்டு பார்த்து வந்தாங்க. சரி ஓகே அப்போ நாங்கள் சோடா குடிப்போம் அம்மா கூட நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா உங்களுடைய சேனலை பற்றி எதுவும் நீங்க சொல்லுங்க. அவர் மட்டும் சொல்லி கொண்டிருக்கேன். ஓ நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இது வரைக்கும் உங்களை நிறைய பேர் ரசித்து பார்த்துருக்காங்க ஏன்னா ரசித்து பார்க்குறன்றதை விட நிறைய பேர் உங்களோட போன்றவர்களோட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓ இல்லையோ கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் காய்ச்சிக்கிறோம் இவ்வளோ சோடா குடிச்சாக்க செட்டு அழிஞ்சிட்டு போடுங்க நிறைய பேர் சொல்லி இருக்கு நம்ம என்ன புதுசா சேனல் போறவங்க நல்லா இருக்கும் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நானும் செந்துரன் நடிச்ச அந்த பிராங்க் அதெல்லாம் பார்க்குறேன். செந்தூரம் இப்போ வேற லெவலில் ஆக்டிவ் ஆகிக்கொண்டு யாருக்கு அதான் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அமைதியாக இருக்கிற ஆள் மாதிரி இல்லை இப்போ. அப்ப சொன்னேன் நம்ம நிறைய பேர் நல்லா திருவங்க நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப எல்லாரும் நம்பிக்கை அடைஞ்சு தான் நாங்க திறந்துருக்கோம். கண்டிப்பா நம்பி கிடைக்கும் நம்புறேன் உங்களுக்கு. இதை அப்படி கையில் வச்சு பண்ணுறோம். சாப்பிடுங்க ஆனா வித்தியாசமா டேஸ்ட் என்ன சோடாக்கு பெனங்க இது என்னது கல்லு மாதிரி இருக்கு இல்ல கல்லு மேலே அப்படி போய் சொல்றேன். ஏன் கண்டவாட காலையாதீங்கோ இனிப்பு நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மேட்சாதி த்ரோம்லாம் சொல்லுங்க நல்லா இருக்கும் இல்லை அதை நீங்கள் வேறு மாடலேஷன் இருக்கும். நல்லா இருக்கு அந்த மாடலேஷன் இருக்கும். நீங்கள் சொல்லுங்க புதும் உங்களை பாட்டி நல்லா இருக்கும் நல்லா பாட்டி இது அக்கா வேண்டியிருந்த சோடா அதே சொல்லுவோம். நான் தான் பெனங்கா பிரியாணி சுட்டுறேன். நான் மாமா அவர் பிடிக்குமான்னு கொண்டு வந்து நானே பார்த்தீங்க சொல்கிறேன் பார்த்தீங்க கல்லுமே இருக்கு. பெனங்கா பிரியாணி இருந்தால் அப்படி இருக்கும். அன்றைக்கு சுட்டு சாப்பிடுங்க. மாவடையும் நாங்கள் சாப்பிட்றதில்ல உங்களுக்கு தர மாட்டேன் போங்க. ஒருத்தருக்குமே கொடுக்காது எங்களுக்கு இன்னொருத்தருக்கும் கொடுக்காது. நீங்கள் செந்தூரனுக்கு போய் நான் கொடுத்துரு அப்படி வேலைக்கு போகும். சரி ஓகே அப்போ நாங்கள் நிறைய நேரமாக காய்ச்சி கொண்டிருக்கோம். ஸோ நேரம் வந்து இப்போ 7:30 தாண்டிட்டு ஸோ இனித்தான் வந்து நாங்கள் போய் எங்களுடைய வீட்டை துப்புரவு இது வந்து நாங்கள் இன்றைக்கி அம்முக்குட்டிக்காக ஒரு அதாவது வந்து ஒயிட் ஸ்டூடியோ ஒன்று இருக்குது. அது வந்து அம்முக்குட்டியாக்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 2 நாளாக அதன் அலுவல் நடந்து கொண்டு இருந்தது. அது வந்து ஓப்பனே ஆகுது இல்லை. அதாவது வந்து வெறுவே பண்ண சொல்லி கேட்குது. ஆனால் வெறுவே புது அப்டேட் போல இருக்குது. அப்போ எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு. அப்போ ஒன்றுமே சரி வரையில் அவங்க சுமனாக்களும் செய்து பார்த்தாங்க. சரி வராமல் இருக்கு வசந்தன்னா அப்போ என்று சொல்லி அப்போ நான் நார்மலாக இப்போது வேறு மேட்சை கொண்டு போட்டு வலிக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் நீங்கள் எங்களுக்கு தந்த ஆதரவு உங்களுக்கு தருவீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். நம்பிக்கை கொண்டு என்ன செய்வோம் வீடியோ முடிப்போம். என்ன செய்வோம் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். சரியா நீங்கள் முன்னுக்கு வருவதற்காக நாங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறோம்ன்றதுக்காக நிறைய சப்போர்ட்டாக இருக்கு வாழ்த்துக்கள். சரியா அப்படி எனக்கு வாட்ஸ்அப்புக்கு லிங்க் அனுப்பிவிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கும் அனுப்பிவிடுவோம். சகல பேருக்கும் அனுப்பிவிடுங்க என்ன. ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உறவுகள் எல்லாருக்குமே நன்றியோடு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொள்ளுகிறோம். பாய்.